السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة. من يطع الله ورسوله فقد رشد ومن يعصهما فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فاذكروني أذكركم. صدق الله العلي العظيم. عن أبي هريرة رضي الله عنه قال قال النبي صلى الله عليه وسلم: كلمتان حبيبتان إلى الرحمن خفيفتان على اللسان ثقيلتان في الميزان سبحان الله وبحمده سبحان الله العظيم. رواه البخاري. அல்லாஹ்வை புகழ்ந்தவனாகவும் நபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாகுக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மளை எல்லாம் சிறந்த ஒரு படைப்பாக அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அப்படி படைத்துவிட்டு வெறுமன அப்படியே விட்டுவிடவில்லை. அந்த மனிதனுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் அனைத்து வஸ்துக்களையும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அப்படி கொடுத்திருக்கக்கூடிய இறைவனிடத்தில் நாம் இறைவனை அதிகமாக நினைவு கூற வேண்டும். அப்படி நினைவு கூர்ந்தால்தான் அல்லாஹும் நம்மளை நினைவு கூறுகின்றான் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். ஃபதுகுரூனி அத்குருக்கும். என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுகின்றேன் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே கூறியிருக்கின்றான். அதே போன்று அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்த வேண்டும், அல்லாஹ்வை துதி செய்து கொண்டே இருக்க வேண்டும், அல்லாஹ்வை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். வளமையான முறையிலே அல்லாஹ்வை காலையிலும் மாலையிலும் அவனை தஸ்பீஹ் செய்ய வேண்டும், நினைவு கூற வேண்டும். அப்படி நினைவு கூறினோம் என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மளை இம்மையிலேயும் நாளை மறுமையிலேயும் நிம்மதியான முறையிலே வாழ வைப்பான். அதற்கு மாற்றமான முறையிலே அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்படாமல் அல்லாஹ்வை நினைவு கூறாமல் தாண்டோண்டித்தனமாக நம்முடைய இஷ்டத்திற்கு நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்தோம் என்று சொன்னால் இம்மையிலேயும் நமக்கு நஷ்டம், நாளை மறுமையிலேயும் நஷ்டம் என்பதை நாம் எல்லாம் விளங்கி இருக்கின்றோம். அதே போன்று அல்லாஹும் அல்லாஹ்வை ரசூலும் சொன்னபடி அல்லாஹ்வை நாம் நினைவு கூர்ந்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நிம்மதியான வாழ்க்கையை தருகின்றான் என்பதை அல்லாஹ் திருமறையிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான். 3 விஷயங்களை செய்வதன் மூலமாக நிம்மதியை தருகின்றேன் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அலா பிதிக்ரில்லாஹி, அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமாகத்தான்
தத்மஇன்னுல் குலூப், உள்ளம் நிம்மதி பெறுகின்றன, அமைதி பெறுகின்றன என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றார். அதே போன்று இரண்டாவதாக வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூதிக்கும் சகனா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவரவர்கள் வீடுகளிலே சந்தோஷத்தை நிம்மதியை நாம் வைத்திருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சூரத்து நஹ்லிலே சொல்லி காட்டுகின்றார். அதே போன்று சூரத்து ரூமிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உங்களுடைய மனைவியிடத்திலே உங்களுக்கு நிம்மதியை வைத்திருக்கின்றேன் என்பதாக சொல்லிவிட்டு அதன் மூலமாக உங்களுக்கு ரஹ்மத்தையும் அன்பையும் சந்தோஷத்தையும் உங்களுடைய மனைவியின் மூலமாக நாம் வைத்திருக்கின்றோம், இதில் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு பல அத்தாட்சிகள் இருக்கின்றன என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். இப்படி இந்த மூன்று விஷயங்கள் அல்லாமல் வேறு எது மூலமாக நிம்மதியை தேடினோம் என்று சொன்னால் அதிலே நிம்மதி இருப்பதை போன்று தெரியும், ஆனால் அதிலே நிம்மதி இருக்காது என்பதை நாம் அனைவரும் விளங்கி இருக்கின்றோம். இருந்தாலும் அதனை, அந்த பாவத்தை, அந்த ஹராமை நாம் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டே இருக்கின்றோம். நிம்மதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மது அருந்தப்படுகின்றது, போதை அருந்தப்படுகின்றது, போதை வஸ்துவை உபயோகிக்கப்படுகின்றன. ஆனால் அந்த போதை இருக்கும் வரை நிம்மதியை போன்று தெரியும். ஆனால் அந்த போதை நீங்கிவிட்டது என்று சொன்னால், சில நேரத்திற்கு பிறகு அந்த போதை நீங்கிவிட்டது என்று சொன்னால் அதன் மூலமாக பல தவறுகள் செய்யக்கூடிய அளவுக்கு மனிதன் ஆகிவிடுகின்றான் என்பதை நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். ஒவ்வொரு நாளும் செய்திகளிலே நாம் பார்த்து வருகின்றோம். அது நிம்மதி என்பதாக, மது அருந்தினால் நமக்கு நிம்மதி கிடைக்கும் என்பதாக நினைத்து முஸ்லிம்கள் ஒவ்வொரு நாளும் பல நபர்கள் இந்த போதைக்கு நிம்மதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பல காசு பணங்களை செலவு செய்து பார்க்கின்றார்கள். ஆனால் அதிலே எல்லாம் நிம்மதி இல்லை என்பதை நாம் விளங்கி இருக்கின்றோம். இருந்தாலும் அதைத்தான், அந்த தவறைத்தான், அந்த ஹராமைத்தான் நாம் ஒவ்வொரு முறையும் செய்து கொண்டே இருக்கின்றோம். இதன் மூலமாக நிம்மதி கிடைக்காது. அதற்கு மாற்றமான முறையிலே கஷ்டங்கள் தான், தோல்விதான், நிம்மதியின்மைதான் கிடைக்கும் என்பதை நாம் எல்லாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்று ஆய்வு செய்திருக்கின்றார்கள். எப்படி என்று சொன்னால், உலகத்திலே வாழக்கூடிய மக்கள் 80% மேல் நிம்மதி இல்லாமல் இருக்கின்றார்கள், மன அழுத்தத்தில் இருக்கின்றார்கள் என்பதாக ஆய்வில் கண்டுபிடித்து இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, சில 2 விஷயங்களில் அந்த மனிதர்களை சோதித்திருக்கின்றார்கள். எப்படி என்று சொன்னால், அல்லாஹ்வின் தஸ்பீஹின் மூலமாக, அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமாக சில நபர்களை சோதித்திருக்கின்றார்கள். அதே போன்று சில நபர்களை மருந்து மாத்திரை மூலமாக சோதித்திருக்கின்றார்கள். கடைசியில் இருவர்களையும் சோதித்த பிறகு அந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்கின்றார்கள், யாருக்கெல்லாம் அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமாக, சில தஸ்பீஹல் செய்வதன் மூலமாக அவர்களுக்கு உடலிலே நோய் குறைவாக உள்ளது என்பதாக ஆராய்ச்சியிலே சொல்லி இருக்கின்றார்கள். ஆனால் மருந்து மாத்திரையின் மூலமாக சோதித்தவருக்கு அந்த நோய் குறையவே இல்லை என்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்து இருக்கின்றார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் திருமறையிலே பல இடங்களிலே என்னை நினைவு கூறுங்கள், அதிகமாக நினைவு கூறுங்கள்
கூறுங்கள் என்பதாக சில வசனங்களிலே சொல்லியிருக்கின்றார். யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ திக்ரன் கஸீரா, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லியிருக்கின்றான் சூரத்துல் அஹ்ஸாபிலே. அதே போன்று 21வது ஜுஸ்னுடைய ஆரம்பத்திலே வல திக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுவதுதான் பெரியது என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று வذாக்கிரீன அல்லாஹ கஸீரன் வذாக்கிராத்தி, அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய ஆண்களும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய பெண்களும் அதிகமாக திக்ர் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று இன்னும் ஏராளமான வசனங்களிலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சூரத்துல் ஜும்ஆவிலே சொல்லி காட்டுகின்றான். வذ்குருல்லாஹ கஸீரன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் அல்லாஹ்வை நீங்கள் வெற்றியடைய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்கள் என்பதாக சூரத்துல் ஜும்ஆவிலே சொல்லி காட்டுகின்றான். இப்படி இன்னும் ஏராளமான வசனங்களிலே அல்லாஹ்வை அதிகமாக நீங்கள் நினைவு கூறுங்கள், திக்ர் செய்யுங்கள், தியானியுங்கள், துதி செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையிலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலேயும் சொல்லியிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லும்போது சொல்லியிருக்கின்றார்கள், என் அடியான் என்னை நினைத்து அவன் உதடுகள் என் நினைவில் அசைந்து கொண்டு இருக்கும்போது நான் அவனுடன் இருக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அறிவிக்கின்றார்கள். அதே போன்று அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான அமல் எது என்று சொன்னால் அல்லாஹ்வை நினைவு கூறுவது, அல்லாஹ்வை திக்ர் செய்வதுதான் என்பதாக ஹதீஸிலே வந்திருக்கின்றது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள், யார் திக்ர் செய்கின்றாரோ அவர் உயிருள்ளவர், எவர் திக்ர் செய்யவில்லையோ அல்லாஹ்வை நினைவு கூறவில்லையோ அவர் மரணித்தவர், இறந்தவர் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, எவருடைய வீட்டிலே அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யப்படுகின்றதோ, திருமறையை ஓதப்படுகின்றதோ அந்த வீடு நிம்மதியான வீடு, பரக்கத்து ஏற்படும், அது உயிருள்ள வீடு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் எந்த வீட்டிலே தஸ்பீஹையும் அல்லாஹ்வின் திக்ரையும் செய்யவில்லை, திருமறையும் ஓதவில்லையோ அந்த வீடு பாழடைந்த வீடு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள். அர்ஷுடைய நிழலிலே 7 பேர்கள் இருப்பார்கள் என்பதாக சொல்லும்போது அதிலே 7வது விஷயமாக அல்லாஹ்வை தனிமையில் நினைத்து யார் அல்லாஹ்வை நினைவு கூறுகின்றார்களோ, நினைவு கூறி கண்ணீர் சிந்துகின்றார்களோ அவர்களுக்கு அர்ஷுடைய நிழல் கிடைக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜிற்கு சென்ற சமயத்திலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தித்து கேட்கின்றார்கள், உங்களுடன் இருக்கின்றாரே இந்த நபர் யார் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே கேட்டபோது இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னவுடன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நபியே உம்முடைய உம்மத்தினருக்கு சொர்க்கத்திலே அதிகமாக மரத்தை செடியை நடும்படி சொல்லுங்கள் என்பதாக சொன்னவுடன் அந்த மரம் அந்த செடியை நடப்பதற்குரிய வழிமுறை என்ன என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டபோது லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்ற இந்த தஸ்பீஹை, இந்த திக்ரை அதிகமாக ஓதும்படி உம்முடைய உம்மத்திற்கு நீங்கள் நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக ஹதீஸிலே வந்திருக்கின்றது. இந்த தஸ்பீஹை, இந்த திக்ரை யார் ஓதுவார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்திலே அதிகமான மரங்கள் நடப்படுகின்றன என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி இருக்கின்றார்கள். அதே போன்று இன்னொரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரம் நட்டு
கொண்டு இருந்தார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே, அபூ ஹுரைராவே என்ன செய்து கொண்டு இருக்கின்றீர் என்பதாக கேட்டவுடன் அப்போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நாம் மரம் நட்டு கொண்டு இருக்கின்றேன், செடி நட்டு கொண்டு இருக்கின்றேன் என்பதாக சொன்னவுடன், இதைவிட சிறந்த மரத்தை நாம் உமக்கு சொல்லவா என்பதாக கேட்டுவிட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அதை சொல்லுங்கள் என்பதாக கேட்டவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். இந்த கலிமாவை, இந்த திக்ரை, இந்த தஸ்பீஹை நீங்கள் அதிகமாக ஓதுங்கள், இதனால் சொர்க்கத்திலே மரம் நடப்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னதாக ஹதீஸிலே வந்திருக்கின்றது. இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கு பகரமாக ஒரு நன்மை கிடைக்கின்றது, ஒரு மரம் நடப்படுகின்றது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்விற்கு பிரியமான இரு வார்த்தைகள், அதே போன்று நாவால் சொல்வதற்கும் லேசானது, தராசிலே அதிகமான எடையை தரக்கூடியது, நன்மையை தரக்கூடியது என்பதாக சொல்லிவிட்டு அது அந்த தஸ்பீஹ், அந்த திக்ர் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹதீஸிலே வந்திருக்கின்றது. இந்த தஸ்பீஹை யாரெல்லாம் அதிகமான முறையிலே ஓதுவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுக்கு பிடித்தமான தஸ்பீஹ் இந்த திக்ர். இந்த திக்ரை யார் அதிகமாக ஓதுவார்களோ அவர்களுக்கு இன்னும் அதிகமான நன்மைகள் கிடைக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இன்னும் திக்ரை பற்றி ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கின்றன. நாம் எவ்வளவோ கேள்விப்பட்டு கொண்டு இருக்கின்றோம். ஒரு சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே இருக்கும்போது, தோழர்களே, உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் 1000 நன்மைகளை சம்பாதிக்க முடியுமா என்பதாக கேட்டார்கள். அப்போது சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அது எப்படி முடியும் என்பதாக கேட்டவுடன், நீங்கள் ஒவ்வொரு நாளும் சுப்ஹானல்லாஹ் என்ற தஸ்பீஹை, திக்ரை 100 தடவை ஓதுங்கள், அல்லாஹ் 1000 நன்மைகளை தருவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள். 1000 பாவங்கள் மன்னிக்கப்படும், 1000 நன்மைகள் தரப்படும், எழுதப்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள். இப்படி இன்னும் ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கின்றன. நாம் ஒவ்வொரு நாளும் அதனை கடைபிடித்து அந்த திக்ர்களை வளமையாக செய்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு நாளையிலே 3500 நன்மைகளை பெற முடியும். ஒரு சமயம் ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2 விஷயங்கள் இருக்கின்றன, அதனை ஒவ்வொரு நாளும் கடைபிடித்து யார் வருவார்களோ அவர்கள் சொர்க்கத்திலே நுழைவார்கள், 2500 நன்மைகள் கிடைக்கும் என்பதாக சொன்னார்கள். அந்த விஷயம் செய்வதற்கு லேசானதுதான், ஆனால் அதை கடைபிடிப்பவர்கள் குறைவானவர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொன்னவுடன் சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அது எந்த அமல் என்பதாக கேட்டவுடன், ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் 10 முறை சுப்ஹானல்லாஹ், 10 முறை அல்ஹம்துலில்லாஹ், 10 முறை அல்லாஹு அக்பர், இப்படி 5 நேர தொழுகைகளுக்கும் 150 முறை ஆகின்றது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 10 மடங்காக்கி 1500 நன்மைகளை தரக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ் திருமறையிலே கூறும்போது கூறி காட்டுகின்றான், மன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, யார் ஒரு நன்மை செய்வாரோ அது போன்று 10 மடங்கு அவருக்கு நன்மை வழங்கப்படும். வமன் ஜாஅ பிஸ் ஸய்யிஅதி ஃபலா யுஜ்ஸா இல்லா மிஸ்லஹா வஹும் லா யுظلمون, யார் ஒரு தீமையை செய்வாரோ அது போன்ற ஒரு தீமை தான் எழுதப்படும், அவருக்கு எந்த அநியாயமும் செய்யப்பட மாட்டாது என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லியிருக்கின்றான். இன்னொரு விஷயம், ஒவ்வொரு நாளும் தூங்குவதற்கு முன்னால் 33 முறை சுப்ஹானல்லாஹ், 33 முறை அல்ஹம்துலில்லாஹ், 34 முறை அல்லாஹு அக்பர் என்ற இந்த 100 முறை இந்த தஸ்பீஹை ஓதினோம் என்று சொன்னால் அதை 10 மடங்காக்கி 1000 நன்மையாக அல்லாஹ் எழுதுகின்றான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள். அதனால் இந்த விஷயத்தை
சுப்ஹானல்லாஹ் 100 முறை சொன்னால், அதே போன்று ஒவ்வொரு தொழுகைக்கும் பிறகும் 10 முறை சொல்வதினால் 150 முறையும், அதே போன்று தூங்குவதற்கு முன்னால் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் இந்த தஸ்பீஹை ஓதுவதினால் மொத்தம் 3500 நன்மைகள் ஆகின்றன. இதனை யார் வளமையாக செய்து வருவார்களோ இவ்வளவு நன்மையும் பெற்றுக்கொள்வார். ஆனால் இதை செய்யக்கூடியவர்கள் குறைவானவர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். இதனை செய்யக்கூடாது என்பதற்காக வேண்டி ஷைத்தான் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் கெட்ட எண்ணத்தை போட்டு பல சிந்தனைகளை உருவாக்கி இந்த நன்மையை எல்லாம் செய்ய முடியாமல் ஆக்கிவிடுகின்றான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யார் இந்த வளமையான காரியத்தை செய்வார்களோ இவ்வளவு நன்மைகளையும் அல்லாஹ் தரக்கூடியவனாக இருக்கின்றான். அந்த முறையிலே அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நாம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல்லாஹ் அவர்கள் தொழுது கொள்ளுங்கள். அல்லாஹ் ரஹ்மத்